என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப கோஷங்கள் எங்கு பார்த்தாலும் நிறைந்து காதை நிரப்பி மனதை நிறைவடைய செய்து கொண்டிருக்கின்றன, குதூகலமடைய செய்து கொண்டிருக்கின்றன. ஐயப்ப கோஷங்கள், ஐயப்ப பக்தர்கள் வருஷா வருஷம் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு, குறைகிறதாகவே கிடையாது. வருஷா வருஷம் கூடிக்கிட்டே இருக்கு. 18 வருஷம் சபரிமலைக்கு போனவங்க 19வது வருஷம் 20வது வருஷம் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். உங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் அது மாதிரி இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க அது மாதிரி இருக்கலாம். எங்கள் மாமா என்னுடைய தாய் மாமா ராமையா மாமா அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட 32 வருடங்களுக்கு மேலே சபரிமலைக்கு தொடர்ந்து வருஷா வருஷம் போயிட்டே இருக்கார். இது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி போகிறவங்க இருப்பாங்க. சபரிமலைக்கு போகணும் தாங்க ஆசை, ஆனால் விரதம் இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குங்க அந்த விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஒரு திருப்பம், ஒரு நல்ல திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஏற்படலை அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னாக்க தயவு செய்து சபரிமலைக்கு விரதம் இருந்து இருமுடி எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு முறையாவது சபரிமலைக்கு சென்று வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த நல்லதொரு மாற்றம் நடந்தே தீரும். எனக்கு தெரிஞ்சு நான் 88, 89 அந்த தருணங்களில் என்னுடைய நண்பன் சபரிமலைக்கு போகலாமாப்ல அப்படின்னு சொன்னான். அப்படியா, நான் வரல அப்படி இப்படின்னு சொன்னேன். முதல் வருஷமும் அவன் கூப்பிட்றான், நான் போகலை. 2வது வருஷம் கூப்பிட்றான், நான் போகலை. அதற்கு பிறகு 3வது வருஷம் என்னை கொஞ்சம் திட்டியே சொல்லிட்டான். அதுக்கு பிறகு நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவன் என் நண்பனுடைய குருநாதர்கிட்டே குருசாமிகிட்டே போய் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து திருச்சியில் மாரியம்மன் கோவில் இருக்குது, பொன்மலையில் சீட்டைப் மாரியம்மன். அந்த மாரியம்மன் கோவிலில் இருமுடி கட்டிட்டு அந்த இருமுடி கட்டி கொண்டு நாங்கள் போனோம் இல்லையா. அதற்கு பிறகு 2 மாதங்கள்லேயே என்னுடைய சிறுகதை பாக்யா பத்திரிகையில், கல்கி பத்திரிகையில், விகடன் பத்திரிகையில் அப்படின்ட்டுலாம் வர ஆரம்பிச்சு. மின்மினி அப்படின்னு அப்போ ஒரு புக்கு வந்துட்டு இருந்துச்சு. சுபமங்களா அப்படின்னு ஒரு புக்கு, அனுராதாரமணன் அவர்கள் அந்த சமயத்தில் ஆசிரியராக இருந்தாங்க. அதே போல் சசிகலாவுடைய கணவர் வி நடராஜன் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய தமிழரசி அந்த பத்திரிகையில் என்னுடைய கதைகள் வர ஆரம்பிச்சதுன்ட்டு நிறைய படைப்புகள் வெளியில் வர ஆரம்பிச்சிது. ராம்ஜி உங்கள் கதை இந்த வாரம் வந்துடுச்சு பார்த்தேன் அப்படின்னு நிறைய நட்பு வட்டத்தில் சொல்கிறத எனக்கு அப்போ தான் நான் உணர ஆரம்பித்தேன். இந்த மாதிரியான ஒரு அருள் ஐயப்பன் மூலமாக எனக்கு கிடைச்சதுங்கிறது தான் சத்தியம். இதுதான் நடந்தது. இதில் என்ன பெரிய சுவாரஸ்யம்னா, என்னை தொடர்ந்து 3 வருடங்களாக வாடா மாப்பிள்ள போகலாம் சபரிமலைக்கு, வாடா நீ வாடான்னு என்னை சொல்லிகிட்டே இருந்தான்ல அந்த பையன் என்னுடைய நண்பன். அவன் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். தொடர்ந்து பல வருடங்களாக சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்வதை வழக்கமாக வச்சுருக்கான். உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கோடு கீழ்ச்சியெல்லாம் பார்க்க தேவையில்லை. மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் நம்பிக்கை, மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் பிரார்த்தனை. அவனுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. ஏன், எனக்கும் கூட வேளாங்கண்ணி மாதா மேலேயும் ஒரு பெரிய பக்தி உண்டு. அதே போல் திருச்சியில் பொன்மலைப்பட்டியில் குழந்தை இயேசு அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் ரொம்ப ஈடுபாடு உண்டு இருக்குது. ஆரோக்கியநாதர் கோவில்னு திருச்சியில் நார்த்தடியில் இருந்துச்சு, அந்த கோவில் மேலேயும் எனக்கு ஒரு பெரிய பக்தி உண்டு. அதனால் அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டுக்காதீங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, வாழ்க்கையில் சபரிமலைக்கு யாரெல்லாம் போயிட்டு வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அதே போல் நான் ஒரு 7 வருஷமாக போயிட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதை நீங்கள் உணராமல் கூட இருப்பீங்க. ஏதோ சித்தப்பா கொடுத்தாரு, ஃப்ரெண்டு மூலமாக இந்த வேலை கிடச்சிது அப்படி இப்படின்னு தெரியலாம். ஆனால் அதற்கு உள்ளார போய் பார்த்தீங்கன்னாக்க ஐயப்பனுடைய அருளாடல் அங்கே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். கண்கண்ட தெய்வம் ஐயப்பன். ஐயப்பன் கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை வச்சோம்னாக்க அவன் புலிமேல் அமர்ந்து
இந்த புவியில் வந்து இறங்கி நமக்கு அருளாடல்களை செய்து நம்மை காத்தருள்வார். இது சத்தியமான ஒரு விஷயம். இதற்கு பிறகு நான் இன்னொரு முறை சபரிமலைக்கு போனேன். அதற்கு பிறகு சபரிமலையில் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் வேலை பார்த்த சக்தி விகடன் பத்திரிகையில் இருக்கும் பொழுது செய்தேன். அது வீரமணிராஜ் அண்ணா, என்னுடைய கூட பிறக்காத அண்ணா, அவர் கூட சேர்ந்து அப்படி ஒரு விபூதி அபிஷேகம் செய்து அதை வாசகர்களுக்கு, லட்சக்கணக்கான வாசகர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் வந்தது எனக்கு. அதாவது நான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்து அது பத்திரிகையில் வர ஆரம்பிச்சதுங்கிறது ஐயப்பனுடைய திருவிளையாடல். அதே போல் பல வருடங்களுக்கு பிறகு நான் சக்தி விகடனில் உதவி பொறுப்பாசிரியராக இருக்கும்போது அங்கே இருந்து ஐயப்பனுக்கு கேரளாவுக்கு போய் சபரிமலைக்கு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை எடுத்து வந்து லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியமும், அதை எழுதக்கூடிய பாக்கியமும், அங்கே மேல்சாந்திகிட்ட நான் உரையாடியதும், தந்திரிகிட்ட உரையாடியதும்னு எனக்கு ஒரு இன்னொரு அனுபவம் கிடைச்சிது பாருங்கள். அந்த விதை வந்து அந்த கிறிஸ்தவ நண்பன் எனக்கு அப்போ போட்டது. அதே போல் வருடம் எங்கள் மாமா வீட்டில் ஐயப்ப பூஜைங்கிறது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. அப்போவே 1200 பேர் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த ஐயப்ப பூஜையை எங்கள் மாமா நடத்துவார். அதே போல் காரைக்குடி பக்கமும் நிறைய பேர் வீட்டில் ஐயப்ப பூஜைக்கு நாங்கள் போயிருக்கேன், பாடியிருக்கேன். இங்கேயும் திருச்சியிலையும் அது மாதிரி ஐயப்ப பூஜையில் நான் பாடியிருக்கேன். அவ்வளவு மனசை ரொம்ப இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள் நாம் அப்படியே ஒருமித்த சிந்தனையோட ஐயப்ப பூஜைகளிலும் ஐயப்ப பஜனையிலையும் கலந்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்து யாராவது ஒரு ஐயப்ப சாமி வந்து கன்னிசாமியாக முதல் வருடம் போகிறவர் அப்படின்னாக்க, அவர் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேன் பிடிச்சி போகிறாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அந்த ஒரு ஏழை ஐயப்ப கன்னிசாமிக்கு நீங்கள் செய்யுங்க. அது பல மடங்கு பலன்களை உங்களுக்கு பணமாக, தனமாக, தானியமாக, ஆபரணங்களாக, பொன் பொருள் சேர்க்கையோடு உங்களுக்கு தந்துருவார் ஐயப்ப சாமி. அதனால் ஐயப்ப தரிசனம், ஐயப்ப விரதம், ஐயப்பனை நாம் நினைக்கிறது வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்னிசாமிக்கு நீங்கள் செய்கிற உதவி கூட அந்த கண்கண்ட தெய்வமான மணிகண்ட சுவாமி நமக்கு அருள் செய்வதற்கான ஒரு சின்ன ஆரம்பமாக அது. சுவாமியே சரணமையர்.